வணக்கம் ஜீ தமிழ் நேயர்களுக்கு ஹோம் மினிஸ்டர் ரசிககுமார் விந்திரன் வணக்கங்கள். இன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியில் வேலூரில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரை நோக்கி நம்ம டிராவல் போய்கிட்டே இருக்கு. இல்லைன்னா எனக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா சென்னையில் மட்டும் இல்லாமல் எல்லா ஊர் ஹோம் மினிஸ்டர்ஸையும் நான் பார்க்குறேன். எல்லாத்தையும் முக்கியமாக எல்லா ஊரையும் நான் சூப்பராக சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு ஹோம் மினிஸ்டருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்னைக்கு ஆல்ரெடி வந்து அரேஞ்ச் ஆகிட்டாங்க இந்த 5 ஹோம் மினிஸ்டர்ஸ். அவங்க யார் என்ன பேர் கேட்டோம். ஹாய் மேம். ஹாய் நான் இங்கே நிற்கவா ரைட். அப்படியே எல்லாரும் முன்னாடி வாங்க ஒரு ஸ்டெப்பு. அடாடா ஒருத்தங்க பேர் என்னன்னு ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. அதனால் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். மேடம் உங்கள் பேர் சொல்லுங்கள். கல்பனா மேடம். என்ன சூப்பராக சமையல் பண்ணுவீங்க? எல்லாமே. திருதுப்புறம் இப்படி கேட்டேன். நான் என்னைக்கு சமையல் பண்ணேன் இப்படி கேள்வி. சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. சும்மா விளையாட்டுக்காக கேட்ட தப்பா. உங்கள் பேர் சொல்லுங்கள் மேடம். அம்மு மகேஷ். குழந்தையா இருக்கும்போது அப்படி பேர் வச்சாங்களா இல்லை உண்மையான பேரா? சிலவங்களா சின்ன அம்மு செல்லம் அப்படி கூடுவாங்களா, அதுவே பேராயிரும். வசுமதி மகேஷ். அம்மு மகேஷ். அப்ப செல்லம்மா கூப்பிடுவாங்க. நீங்க என்ன சூப்பரா சமையல் பண்ணுவீங்க? வெஜ்ல என்ன சமையல் பண்ணுவீங்க? எல்லாமே. தோசை, சப்பாத்தி, நிறையா தொட்டுக்கெல்லாம் நல்லா பண்ணுவேன். தொட்டுக்கு மெயின் டிஷ் மட்டும் ஹோட்டல்ல வாங்கிடும், பிரச்சனையே இல்லை. சைட் டிஷ் மட்டும் செஞ்சா போதும். இட்லி தோசை எல்லாம் வெளியே வாங்கிடலாம். வனஜா கணேசன். என்ன சூப்பரா சமையல் பண்ணுவேள்? எல்லாமே சூப்பரா ஸ்பெஷலா. உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிபேலா நம்ம ஊர் சாம்பார் சாதம். அசால்ட்டா சொல்லுங்க. என்ன நீங்க சூப்பர். My name is Sachu. Okay, Sachu. ஐயோ ரோஜா மகளே ராஜகுமாரி. ஸ்கோரஸ் பாருங்க அப்படி போறோம். ஹே ராஜகுமாரி. அப்போ சச்சு அந்த டைமில் நீங்கள் பயங்கர ஃபேமஸாக இருந்திருப்பீங்களே. அங்கே பாரு சச்சு அப்படின்னு. சூப்பர் ரைட். இன்னைக்கு வந்து சச்சு மேடத்துக்கு ஒரு தனி ரசிகர்கள் இருக்காங்க. நீங்கள் என்ன சூப்பராக சமையல் பண்ணுவீங்க? நான்வெஜ். என்ன நான்வெஜ்? சிக்கன் 65. நீங்களே ஃபுல்லாக சூப்பர். சிக்கன் 65 ஒரு சாதாரணமான விஷயங்களா? வெரி குட். சூப்பர். நீங்கள் கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுவீங்கல்ல, கற்றுருக்கீங்க எனக்கு தெரியும். அந்த அபிநயத்திலே பிடிச்சிருக்கேன் நான். ரைட். வணக்கம் மேடம். உங்க பேரு? வணக்கங்க. பேர் மேடம்? விஜயகுமாரி. நீங்க என்ன சூப்பரா சமையல் பண்ணுவீங்க? வெஜிடேரியன் புட்டு எல்லாம் நல்லா செய்யும். என்ன மாதிரி புட்டு? ரவை புட்டு, கேழ்வரகு புட்டு. ஆமா. அதுக்கு சைட் டிஷ் என்ன வச்சுப்பீங்க? அதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. அதே நல்லா இருக்கும். இல்ல ஒரு சில பேர் வந்து ஜீனி வச்சுக்குவாங்க, தேங்காய் வச்சுக்குவாங்க, இல்ல கடலை. அதெல்லாம் அதுலயே சேர்ந்து இருக்கு. மொத்தமா போட்டு அவிச்சு எடுத்துறது? இல்ல மொத்தமா போட்டு இல்ல, முதல்ல அவிச்சு எடுத்துட்டு அதோட கலக்கிறது. நமக்கு தேவையில்லாத வேலை. டீட்டெயில் வேணும்னா அஞ்சரை பட்டி பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? ரைட். இந்த 5 காம்படிஷனுக்கு ஒரு சூப்பரான கேம் இருக்கு. எங்கம்மா ப்ரூஸ்? ஊர் விட்டு ஊர் வந்து எல்லாம் பிஸியாகிறாங்க. ப்ரூஸ் எடுத்துட்டு வா. ஸோ இந்த 5 காம்படிஷனுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். உங்களெல்லாம் வந்து நான் குட்டீஸாக மாற்ற போகிறேன். ஆல்ரெடி நீங்கள் குட்டீஸ் தான், தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்னும் குட்டீஸாக நான் மாற்ற போகிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து 2 சான்சஸ். இது நீங்கள் சோலமாக விளையாட போகிறீங்க. கேம் என்ன அப்படின்னா, தள்ளு என்ன மரியாதை இல்லாமல் எந்திச்சு போயிட்டு இருக்க நீ ராஸ்கல். சொல் பேச்சு கேட்கறது இல்லை. என்ன பண்ணோம்னா இந்த பாயிண்ட்ல எப்படி இந்த பாலை வச்சுக்கணும், ஃபுட்பால் மாதிரி இப்படி நீங்கள் ஏற்றணும். கரெக்டாக இந்த ஆர்ச்சுக்குள்ள கோல் ஆகணும். நோ கையால் போட்டால் ரிஜெக்ட் ஆயிடுவீங்க. காத்துல வெளியில தான் உங்களை பார்த்தா காற்று மழையெல்லாம் ஓடிடும். அங்கே சொல்லுங்க, அங்கே பார்த்து சொல்லுங்க ஒரு தடவை. ஹே போ. என்ன பார்க்குறீங்க? விட்டா என்ன போ சொல்லிடுவீங்க போய். அங்கே பார்த்து ஹே போ. வரே வா. இங்கே வாங்கலேன் ஒரே செய்யும். இங்கே வாங்க சார். அந்த சூப்பர் பாட்டை ஒரு நிமிஷம் இருங்க சார். இது ப்ளீஸ், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒரே ஒரு தடவை போடுங்க. இப்போ நீங்கள் இதை போட்டுட்டு அந்த பாட்டு கேட்டால் ஹே போ அப்படி சொல்லுங்க. சூப்பரான டான்ஸருங்க. வருவாங்க. ஆடுங்க மாமி, ஆடுங்க. உங்க நடனத்துல தொப்புக்கடின்னு குதிக்கலான்னு வந்தீங்களே, ஏமாத்திராதீங்க. ரைட். ஸோ கேம் வந்து இந்த கிளாஸை போட்டுட்டு தான் நீங்கள் விளையாட போறீங்க. ஆமாம், அதுதான் கேமு. ஃபர்ஸ்ட் யார் விளையாடுறாங்க? நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் விளையாடணும். வாங்க, சும்மா வாங்க ப்ளீஸ். பறந்துட சொல்லி வைங்க. பறக்காத சொல்லுங்க. பறக்காத. ஓகே. ஃபர்ஸ்ட் சான்ஸ். ரெடி? அந்த வாங்கிக்க. என்னங்க அசால்ட்டாக எடுத்துக்கிட்டீங்க? ஓகே. இது ஈஸியா?
இல்ல மேலகுடி போயிடுச்சு. இல்ல மேலகுடி போயிடுச்சு. சண்டை போடக்கூடாது, அழக்கூடாது. கண்ணு தொடங்க. நோ நோ நோ. சூப்பர். அவ்வளவுதான். என்னன்னா நிறைய பேர் சண்டை வராங்க. ஏன் மாமி மட்டும் தான் டான்ஸ் ஆடுவாங்களா? நாங்களாம் டான்ஸ் ஆட மாட்டோமா? ரைட், இப்போ நீங்க தான். அடேங்கப்பா. லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் டக்கிங் மீ டா. என்ன காத்து நீங்களே பின்னாடி போறீங்க? காத்து நிக்கட்டும். அப்படியே வச்சு முன்னாடி கொண்டு வச்சு போச்சு. இன்னைக்கு டான்ஸ் உறுதி. வரே வா. இவங்களும் 1 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி டான்ஸ் பண்ணாலும் அவங்க மன்னிச்சு விட்டுட்டோம். நெக்ஸ்ட் மேடம் உங்களுக்கு ஒரு பாட்டு பாட சொல்லிடுவா. இல்ல நேரில் வேண்டுவோம். நான் ஒண்ணு சொல்றேன். சாங் போடுங்க. யாரும் வேண்டு. இது போடுங்க, இது போடுங்க. இது போடுங்க. மடிக்குட முடியும். அதான் நாங்க இந்த மாதிரி தான் சொல்றோம். சாங் மேல ஆசைதான் ஆனது ஆகட்டு say to me baby ஆனது போகட்டு do to me baby இது கனவு தேசம்தான் நினைக்காதே முடிப்பவன் one more time நினைக்காதே எடுப்பவன் do to me baby காத்தாடி போல நெஞ்சு கூத்தாடுதே கண்ணாடி பொம்மை அடேங்க அப்பா என்ன ஸ்டெப்பு. அடாடாடா ஆண்ட்ரியா தோத்தாங்க இன்னைக்கு. சூப்பர். உங்களுக்கு சான்ஸ். ரெடி? இந்தாங்க ஃபர்ஸ்ட் சான்ஸ். அந்த 1 பாயிண்ட். பயங்கர கோபத்தில் இருக்கீங்களா? அப்படியே போயிடாங்க மேடம். பின்னாடி வாங்க. பாலை பின்னாடி எடுத்துட்டு வாங்கன்னா பால் அங்கே வச்சுட்டு இவங்க பின்னாடி வந்துட்டாங்க. பார்த்துட்டு தான் இருக்கேன் நான். அதை எஸ் ரோஜா மலரே ராஜ. So okay please. Hey only English songs yeah. Hey rakkamma pallakku neditu ennenje kulungudadi. வா இங்க பாருங்க. நீங்க உங்க 2 ஸ்டெப் எவ்வளவு ஆற வர பாத்தீங்களா? சூப்பர். என்னடி ராக்கம்மா அடி கண்ணாடி முக்குத்தி மாணிக்க மேலக்க. அரே வா. ஃபைனல் சான்ஸ். சூப்பர். 2 பாயிண்ட்ஸ் எடுத்துறீங்க சச்சு மேடம். அண்ட் இந்தியா வந்து நம்ம கேம்ல இன்னைக்கு விளையாட வராங்க. ப்ளீஸ் மேடம். இந்த கேம் செல்லதா? இன்பமே டாப் ஆங்கிள் மட்டும் வச்சு இந்த வெறும் ஆக்ஷன் தான். சூப்பர். எனிவே ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் மேடம். ஆல் தி பெஸ்ட். அப்படியே போய் இங்க வாங்க. இங்க வாங்க. இங்க வச்சு. ஹலோ இங்க வாங்க. இங்க வச்சுங்க. இல்ல இல்ல சும்மா வச்சுக்காங்க. இன்பமே பொங்கும். ஸோ 1 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்ப்போம் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் எல்லாரும். ஸோ உங்கள் பாயிண்ட்ஸ் சொல்லுங்க மேடம். 2 பாயிண்ட்ஸ். 1 பாயிண்ட். ஏன் இவ்வளோ கோவம்? நீங்கள் சீரியல் ரொம்ப பார்க்குறீங்க நினைக்கிறேன். திட்டுறீங்க. நீங்கள் எத்தனை பாயிண்ட்? 2 பாயிண்ட்ஸ். 1 பாயிண்ட். ஸோ யார் யார் 1 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க? நீங்கள் 2 பேரும் 1 பாயிண்ட்ஸா? நீங்கள் 2 தானே? 2 தானே? கொஞ்சம் கிட்ட போய் போச்சுல. கொஞ்சம் கிட்ட போய் போச்சா உங்களுக்கு? இவங்க இந்த 2 பேபிஸ் மட்டும் 1 பாயிண்ட்ல டைல இருக்காங்க. இந்த ரவுண்ட்ல வந்து ஒருத்தவங்க மட்டும் தான் எலிமினேட் பண்ண போறோம். அதனால உங்க 2 பேருக்கும் டான்ஸ் கிடையாது. டான்ஸ் எல்லாம் கிடையாது சொல்லிட்டேன் நான். ஒரு தடவை தான் சொல்ல முடியும். வேற ஒரு கேம் வைக்க போறேன். 2 பேர் யார் செலக்ட் ஆறாங்க பாப்போம். சீக்கிரம். ரைட். என்ன பண்ண போறோம்னா உடனே புரிஞ்சிருச்சு. ரூல்ஸ் புரிஞ்சிருச்சு. இது எனக்கு தெரியாதாக்கா. சொல்றா டேய்.
மியூசிக் போட போகிறோம். 2 பேர் ரவுண்ட் அடிச்சு இருக்க போகிறீங்க. மியூசிக் ஸ்டாப் ஆனோடனே யார் அந்த சேரில் உட்காராங்களோ அவங்க செலக்ட் ஆகி செகண்ட் ரவுண்டுக்கு போகிறீங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட். நல்ல கைத்தில் கொடுங்க உங்களுக்கு. மியூசிக். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. என்னாச்சு? ஒன்றும் அடிபடலையே? மாட்டிக்கிட்டீங்களே உள்ள போய். மேடம் எப்படி ரிவர்ஸ் கியர் போட்டு வந்து அந்த கான்ஃபிடென்ட் அந்த பாட்டை போடுங்க. அவங்க உட்காந்துட்டு ஆட்டம். ஸோ 4 காம்படிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்டுக்குள்ள சும்மா ஏறி நிற்கக்கூடாது. 1 2 3 சொல்லுவேன், இப்படி ஜம்ப் பண்ணிக்கணும். புதுசாக இருக்கும், டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5 சான்சஸ். நீங்க வள்ளியா இருக்கீங்க, டக்குன்னு குச்சி. நான் வந்து டெய்லி காம்படிஷன்ல இந்த மாதிரி குச்சி குச்சி வெளியாயிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க வீட்டில். சரி. ஹால்ல இருந்து கிச்சனுக்கு போகும்போது நீங்க இப்படி குச்சி குச்சி போங்க, அப்படியே வெளியேறுவீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5 சான்சஸ். என்ன பண்ண போறோம்னா, இது நீங்க கரெக்டாக ட்ரா பண்ணணும். 4 கோனில் எதுனா வேணாலும் விழலாம். யார் அதிக நம்பர்ஸ் பாக்கெட் பண்ணுறீங்களோ அதில் 3 பேர் செலக்ட் ஆக போறீங்க. 3rd ரவுண்டுக்கு போக போறீங்க. ஃபர்ஸ்ட் நீ கூப்பிடக்கூடாது, சரியா? அப்படின்னு ஒருத்தவங்க என்கிட்ட கண்டிஷன் போட்டிருக்காங்க. அவங்கள தான் இப்போ நான் கூப்பிட முடியாது, ஆனால் நீங்க வரீங்க. 1 2 3 சொல்லுவா. 1 2 3. வெரி குட். நல்லா கைத்துருங்க. சரி, ஃபர்ஸ்ட் சான்ஸ். எப்படி வேணாலும் கொடுங்க. மேடம் ரூல் தெரியல, எல்லாம் உள்ள விடுங்க. 2 சான்சஸ். அவங்க திசை திருப்புறாங்க, அவங்க பேச்சு கேட்காங்க. இந்த பக்கம் பார்க்காதீங்க. ஃபைனல் சான்ஸ். வெரி நைஸ். நல்லா கை தூக்குங்க. இவ்வளோ பக்கத்துல இருந்து போடாமல் இருக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும். அந்த திறமை மேடத்துக்கிட்ட இருக்கு. வெரி குட். 1 2 3. ஆம். சொல்லுங்க. செகண்ட் சான்ஸ். ரொம்ப தூரம் வச்சிருக்கணும். இது ரொம்ப தூரம் வச்சிருக்கணும். 3rd சான்ஸ். 4th சான்ஸ். 5th சான்ஸ். வெரி நைஸ். இவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி ஹோம் மினிஸ்டர்லாம் எடுத்து போட்டு பாருங்க. அங்க இருக்கும் எங்க மக்கள் இப்படி எறிங்க அப்படி காத்து இருந்தனால இங்க பாருங்க, கையை கொஞ்சம் இழுத்து நீட்டினா கூட போய் போடலாம் போல. ஆனா மேடம், சச்சு மேடம், நீங்க வாங்க மேடம். பாருங்க, நீங்க இருக்கீங்க தெரியாம என்னை திட்டிட்டு இருக்காங்க மேடம். அவங்க என்னை திட்டாங்க உங்களுக்கு. மேடம் 1 2 3. வெரி நைஸ். உடச்சிங்களா வந்துருக்கீங்க? இல்ல இல்ல, சரி. ஃபர்ஸ்ட் சான்ஸ். அதேதான். 3rd சான்ஸ். 4th சான்ஸ். 5th சான்ஸ் மேடம். எப்படி சச்சு மேடமா கொக்கா? என்ன நீங்க எப்படி நினைச்சீங்க சச்சு மேடம்? சூப்பர் மேடம். யாருமே செய்யாத ஒரு சாதனை எங்க மேடம் செஞ்சிருக்காங்க. இப்போ 2 பாயிண்ட் பாக்குறீங்களா மேடம்? வாங்க மேடம். 2 பாயிண்ட் இப்போ பாத்துங்க. 1 2 1 2 3. வெரி குட், சூப்பர். எஸ், யுவர் டைம் ஸ்டார்ட். நான் வாங்கிக்கங்க. 2 பாயிண்ட் எடுத்துக்கங்க. அழகு. செகண்ட் சான்ஸ். 3rd சான்ஸ். 4th சான்ஸ். என்ன ஏன் பாத்தீங்களா? ஃபைனல் சான்ஸ் மேடம். யார் என்று தெரிகிறதா? பரவாயில்ல, போயிட்டு போங்க. சூப்பர் மேடம். யூ ஆர் செலக்டட். நீங்க 2 பேர் 3rd ரவுண்டு செலக்ட் ஆயிட்டீங்க. நீங்க 2 இங்க வாங்க. நீங்க ஒரு தடவை போடுங்க. 1 2 3 சொல்றோம். நீங்க தானே கேட்க. இந்த பக்கம்
வேற நம்ம டாஸ் போட போறோம். யார் வின் பண்றீங்களோ தேர்ட் ரவுண்ட் போறீங்க. ஓகேங்களா? யார் கேக்குறா? ஹெட் டெல். ஹெட் விழுந்தா நீங்க செலக்ட், டெயில் விழுந்தா நீங்க செலக்ட். டெயில். என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. சூப்பர். ஸோ வந்து மேடம் தெரியல, வாங்க வாங்க அப்படியே போவாங்க. வாங்க அப்படியே போவோம். இதுல ஒருத்தவங்க வின்னர், ஒருத்தவங்க ரன்னர், ஒருத்தவங்க மிகப்பெரிய டான்சர் அப்படின்னு நிரூபிக்க போறாங்க. இது 3 பேரும் அட் அ டைம்ல விளையாட போறீங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படி சொன்னோன்னே உங்களுடைய லெஃப்ட் கால இந்த செப்பலை நீங்க வேர் பண்ணிக்கணும். ஆக நீங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணி இங்க போகணும். இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு பால் எடுத்து அந்த பிளேட்ல வச்சுக்கலாம். எகைன் நீங்க கம் பேக் இந்த லைனுக்கு வரணும். இந்த லைனை தாண்டினதுக்கு அப்புறம் பாலை தூக்கி இந்த பேஸ்கெட்ல போட்டுக்கணும். வர்ற வழியில அந்த பால் கீழே விழுந்துருச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ரை பண்ணணும். ஆமா, கையில் வச்சுக்கூடாது. பாலை எடுத்து இந்த பிளேட்ல போட்டுக்கணும். ஒரு பால் தான். இதே மாதிரி 90 செகண்ட்ஸ்ல யார் அதிக நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து சேர்க்கிறீங்களோ அவங்க வின்னர், ரன்னர். ஓகே சச்சு மேடம் கிளியர்? மேடம் மேடம் நீங்க கிளியர்? இந்த தடவை கண்டிப்பா உங்களையும் சொல்ல, கண்டிப்பா யாருனாலும் டான்ஸ் ஆடத்தான் வேணும். நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் சட்டம் தன் கடமையை செய்யும். ஒன்றும் செய்ய முடியாது நீங்க. ஓகே சூப்பரான ஒரு கைத்தறி கொடுங்க எல்லாத்துக்கும், 3 பேருக்கும். And your time starts now. பாத்து நீங்க நல்லா கைத்தறினா நல்லா பதப்பமா பார்ப்பாங்க. சீக்கிரம் டைம் ஆகிட்டு இருக்கு. ஆளை தாண்டி நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. டைம் முடிய போது. Yes, சீக்கிரம். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ரைட், யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படி சொல்லி பார்ப்போம். மேடம் அவங்கவுங்க பேஸ்கெட் கையில் இருக்கு மேடம். எஸ் இந்தாங்க மேடம். ரொம்ப விசிபிளாக இருக்கனால நீங்கள் எடுத்துக்க வேணாம். ரைட், இந்த மேடம் எத்தனை பாயிண்ட்ஸ்னா 2, 4 and 5 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நல்ல கைத்தட்டல். And 2, 4, 6 points. So you are the winner and you are the runner. ரன்னரும் வின்னரும் கண்டிப்பா டான்ஸ் ஆட போறாங்க நம்மளுக்காக. அப்படி ஆடுனா தான் பிரைஸ் கொடுக்க போறோம். ஏன் என்னை பார்த்தனே அப்படி ரெக்கப்படுறீங்க? வின்னர் ரன்னர் கண்டிப்பா டான்ஸ் ஆடணும்ல. எனக்கு கால் வலிச்சு. அவங்க என்ன சொல்றாங்க? அரவிந்த் நீ சொல்றது சரிடா அப்படின்றாங்க. ப்ளீஸ் வின்னர் ரன்னர். மாங்குயிலே பூங்குயிலே சேரி ஒன்று கேடு ஒன்னமான தேடி வரும் நாடு எந்த நாடு. மாங்குயிலே பூங்குயிலே சேரி ஒன்று கேடு ஒன்னமான தேடி வரும் நாடு எந்த நாடு. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே சேரி தேடி வரும் நாடு எந்த நாடு. பிரைஸ் எடுத்துருவாங்க சீக்கிரம் போங்க. ஸோ இன்றைய ஹோமினிஸ்டரில் வந்து சூப்பராக ஃபர்ஸ்ட்ல இருந்து டான்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. மாட்டேன்னு சொன்னாங்க. அரவிந்த் ப்ளீஸ் அரவிந்த் நீ மிகப்பெரிய டான்ஸர்னு சொல்லாதீங்க. நான் டான்ஸ் தமிழா டான்ஸில் சேர்ந்து எப்போ வின் பண்ணுறனோ அப்போ என்னைய டான்ஸர்னு சொல்லுங்க. அது சொல்லாதீங்க அப்படி சொல்றாங்க. அப்படிதான் இன்றைய நிகழ்ச்சியில் அவங்க தான் வின்னர் சச்சு மேடம்.
எஜமான் படத்துல ரஜினிகாந்த் போற மாதிரி போடுறீங்க. ரைட். அண்ட் இன்றைய ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியில யூ ஆர் தி ஹோம் மினிஸ்டர். அது மட்டும் இல்ல மேடம், நீங்க தான் இன்னைக்கு வின்னர். சூப்பர். சோ இந்த நிகழ்ச்சியில வந்து ரன்னரா வந்திருக்காங்க வசுமதி மேடம். நலக்கா நலக்கா பிடிச்சிருக்கா? என்ன லேட் எஃபெக்ட்ல வருது? லேட் மேட்சிங்கா? வித் ப்ளவுஸ் தான், கவலைப்படாதீங்க. அது வேற எடுத்து பார்த்துக்கிறாங்க ப்ளவுஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல, அது வேற வாங்கணுமே. ரைட். இந்த நிகழ்ச்சியோட ரன்னர் ஹாய். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்குமே இன்னைக்கு வேலூர் ஸ்பெஷல் அப்படின்றதுனால ஜி தமிழ் சார்பாக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அவங்களுக்கு நல்ல கைத்தட்டல். ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் மேம் சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஐ ஸ்பெஷல் மாமிக்கு சூப்பர். ஸோ இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வின் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நாளைக்கு வேற ஒரு செட் ஆஃப் ஹோம் மினிஸ்டர் உங்களை சந்திக்கும் வரை தற்சமயம் விடுவது ஹோம் மினிஸ்டர் டீம். நன்றி, வணக்கம்.